ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் வந்து சிகப்பு அவல் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவல் வந்துட்டு நல்லா ஊறியிருக்கும். ஊறினதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா சுத்தமாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வந்துட்டு மிளகு, ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 1/3 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அதாவது 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி இந்த எண்ணெயில் கலந்ததுக்கப்புறமா அந்த வடிகட்டி வச்சிருந்த அவல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பொல பொலன்னு வரும். ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இந்த தடவை கிண்டிக்கலாம். கிண்டிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அவல் வந்துட்டு இன்னும் கூட நல்லா உதிரி உதிரியாக வரும். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பீனட் பெப்பர் போஹா ரெடி. இதில் வேர்க்கடலை, மிளகுத்தூள் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை எடுத்துக்கலாம். இல்லைனா ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு கூட இதை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி கூட. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.